நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 36. புஷ்பகோஷ்டத்தின் பெருமுற்றத்தில் தேர் நிற்க படிகளில் கால் வைக்காமலேயே இறங்கி சகடங்கள் ஓடி மெழுகென தேய்ந்திருந்த தரையில் குரடுகள் சீர் தாளமென ஒலிக்க நடந்து மாளிகை படிகளில் ஏறி கூடத்தை அடைந்த கர்ணனை நோக்கி வந்த பிரமோதர் தலை வணங்கி, அமைச்சர் தங்களை மும்முறை தேடினார் என்றார். கர்ணன் தலையசைத்தான். சென்று அழைத்து வரவா என்று வினவினேன். வேண்டாம் என்றார். தலையசைத்து, அரசர் எங்கிருக்கிறார் என்றான் கர்ணன். உள்ளவை கூடத்தில் இளையோருடன் இருக்கிறார் என்றார். கர்ணன், உண்டாட்டா என்றான். பிரமோதர் புன்னகை புரிந்தார். மேலே நடந்தபடி, சிந்து நாட்டரசர் எப்போது வருகிறார் என்றான் கர்ணன். அவரும் மேலே உண்டாட்டில் இருக்கிறார் என்றார் பிரமோதர். கர்ணன் புருவங்களில் விழுந்த முடிச்சுடன் திரும்பி நோக்கி, உண்டாட்டிலா என்று கேட்டான். ஆம், அமைச்சர் தங்களை உண்டாட்டிற்கு அழைக்கவே வந்தார் என்று கருதுகிறேன் என்றார் பிரமோதர். கர்ணன் தலையசைத்துவிட்டு எடைமிக்க காலடிகள் தொன்மையான மரப்படிகளை நெறித்து வண்டொலி எழுப்ப மேலேறி சென்றான். இடைநாழியின் மறு எல்லையில் நின்றிருந்த கனகர் அவனை கண்டதும் தேன்மெழுக்கு பூசப்பட்ட கரிய மரத்தரையில் நீரென நிழல் விழுந்து தொடர ஓடி வந்து அவனை அணுகி வணங்கி, தங்களைத்தான் அரசர் கேட்டுக்கொண்டிருந்தார் அங்கரே என்றார். என்னையா என்றான் கர்ணன். கனகர் சற்று குழம்பி, ஆம், தங்களைத்தான் என்றார். கர்ணன் சில கணங்கள் இடையில் கை வைத்து விழிகள் வேறெங்கோ திரும்பி இருக்க அசைவற்று நின்ற பின், ஜெயத்ரதர் அங்கு உள்ளார் அல்லவா என்றான். ஆம் அரசே, ஜெயத்ரதரும் உண்டாட்டில் மகிழ்ந்திருக்கிறார் என்றார் கனகர். கர்ணன் உடலில் அவன் திரும்ப போவது போல் ஓர் அசைவு எழ கனகர் முந்திக் கொண்டு, உண்டாட்டுக்கு தங்களை ஜெயத்ரதரே அழைப்பதாக அரசர் சொன்னார் என்றார். கர்ணன் திரும்பி அவர் கண்களை பார்க்க அவை மெல்லிய அசைவுடன் திரும்பின. அவர் சொன்னது பொய் என்று உணர்ந்து அவன் புன்னகைத்து விரல்களால் மேசையை நீவிக்கொண்டான். அப்புன்னகையிலேயே அப்போது தன்னியல்பாக உருவான மெல்லிய தடையை கடந்து நன்று என்றபடி மேலே நடந்தான். 3 சிறிய படிகளை கடந்து திரும்பி வரவேற்பு கூடத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த அணுக்கனிடம் தன்னை அறிவிக்கும்படி கை காட்டினான். அவன் பெரிய கதவை சற்றே திறந்து உள்ளே சென்றதும் தன் மேலாடையை சீரமைத்து குழலை பின்னால் தள்ளி நீவியபடி காத்திருந்தான். தன் எண்ணங்களை குவிக்கும் பொருட்டு கதவின் பித்தளை குமிழில் தெரிந்த தன் உரு துளியை நோக்கினான். அத்துளிக்குள்ளேயே அவன் நோக்கு மேலும் கூர் துளி என தெரிந்தது. மலைக்கழுகின் குரல் போல ஓசையிட்டபடி கதவு விரிய திறந்து துச்சலனும் துர்முகனும் 2 கைகளையும் விரித்தபடி பாய்ந்து வெளியே வந்தனர். மூத்தவரே, தங்களுக்காகத்தான் காத்திருந்தோம், உள்ளே வருக என்று அவன் கைகளை பற்றி கொண்டான் துச்சலன். அவன் உடலெங்கும் கள்மணம் வீசியது. கள்ளேப்பம் விட்ட துர்முகன், நான் உங்களை தேடினேன் என்றான். கர்ணன், இருங்கள் என்று சொல்லி அவர்களின் இழுப்பை தவிர்த்து நழுவிய தன் மேலாடையை மீண்டும் சீரமைத்து கொண்டு உள்ளே சென்றான். துர்முகன் உரக்க, உண்டாட்டு மூத்தவரே, நெடுங்காலமாக இதுபோல் ஒரு உண்டாட்டு நிகழ்ந்ததில்லை என்றான். நேற்று முன்தினம்தான் உண்டாட்டு நிகழ்ந்தது என்றான் கர்ணன். அதைவிட பெரிய உண்டாட்டு இது. அன்று விடிகாலை என்பதால் நாங்கள் நன்கு உண்ணவில்லை. இப்போது இத்தனை வரவேற்பு சடங்குகளுக்கு பிறகு எங்களுக்கு பசியும் விடாயும் உச்சம் கொண்டிருக்கின்றன என்று துச்சலன் சொன்னான். வருக என்று மீண்டும் அவன் கையை பற்றி கொண்டு சென்று நீள்விரி கூடத்தில் தரையெங்கும் பரவி அமர்ந்திருந்த கௌரவர்கள் நடுவே நிறுத்தினான். அங்கு உண்டாட்டி ஏற்கனவே நெடுநேரம் கடந்திருந்தது. கூடத்தின் ஒரு பகுதி முழுக்க கடித்து துப்பப்பட்ட எலும்பு குவையும் ஒழிந்த கல்கலங்களும் குடித்து வீசப்பட்ட குவளைகளும் பொதிந்த இலை தாளங்களும் சிதறி கிடந்தன. பணியாளர்கள் சுவரோரமாகவே நடந்து சென்று ஓசையின்றி அவற்றை பொறுக்கி கூடைகளில் சேர்த்து வெளியே சென்று கொண்டிருந்தனர். கௌரவ நூற்றுவர்கள் தரை முழுக்க பரவி கைகளை ஊன்றியும் உடலை தளர்த்தியும் குனிந்தும் மல்லாந்தும் அமர்ந்து இறுதிக்கட்ட ஊன்கோளில் ஈடுபட்டிருந்தனர்.
இரு கைகளையும் பின்பக்கமாக தரையில் ஊன்றி தலையை மார்பில் சரித்து கால்களை அகற்றி நீட்டி தரையில் அமர்ந்திருந்த துரியோதனன் கைகள் வழியாகவே கர்ணனின் காலடி அதிர்வை உணர்ந்து எடை கொண்டிருந்த தலையை உந்தி தூக்கி சிவந்த விழிகளால் அவனை பார்த்து உதடுகளை அசைத்து ஏதோ சொல்ல வந்தான். சொல் சிக்காமையால் வலக்கையை ஊன்றி உடலை தூக்கி இடக்கையை அவனை நோக்கி சுட்டி, இவர் என் மூத்தவர் கர்ணன், அங்க நாட்டிற்கு அரசர் என்ற பின் திரும்பி அருகிலிருந்த ஜெயத்ரதனின் தொடையை அறைந்து மைத்துனரே என்றான். வாயிலும் உடைகளிலும் உணவு பசையும் துகள்களும் சிதறி இருக்க யோகிகளுக்குரிய புன்னகையுடன் சுவரில் சாய்ந்து கண்மூடி துயிலில் இருந்த ஜெயத்ரதன் திடுக்கிட்டு எழுந்து வலக்கையால் வாயை துடைத்து யார் என்றான். நான் அஸ்தினபுரியின் அரசன், பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி துரியோதனன் என்றான். துரியோதனன். ஜெயத்ரதன் அதில் ஐயம் என்ன என்ற பின் மீண்டும் தலையை சாய்க்க துரியோதனன் அவன் முன் தலையை பற்றி குலுக்கி விழித்து கொள்ளுங்கள், நான் சொல்லப் போகிறேன் என்ற பின் கர்ணனை நோக்கி திரும்பி என்ன சொல்லப் போகிறேன் என்றான். அறையில் இருந்த அனைவருமே முழுமையான மயக்கில் இருப்பதை உணர்ந்த கண்ணன் திரும்பி துச்சலனிடம், இவர்களில் நீங்கள் இருவர் மட்டும்தான் எழுந்து நடமாடும் நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஓடி வந்ததை பார்த்தபோது மைத்துனர் முன் நீங்கள் இருவரும் மயக்கில் இருப்பதை எப்படி அரசர் ஒப்புக்கொண்டார் என்று எண்ணினேன் என்றான். துச்சலன், மூத்தவரே, அரசர் மயக்கில் இல்லை, அவர் எண்ணத்தில் ஆழ்ந்திருக்கிறார் என்றான். துரியோதனன் இரு கைகளையும் நீட்டி என்னை தூக்குங்கள் என்றான். இரு கைகளையும் நீட்டியதனால் தாங்க இழந்து பின்னால் சரிந்து விழுந்து மீண்டும் எழுந்து கால்களை உதைத்து உடலை சீரமைத்து கொண்டு மீண்டும் ஜெயத்ரதனின் தொடையில் ஓங்கி அறைந்து மைத்துனரே என்றான். ஜெயத்ரதன் திடுக்கிட்டு எழுந்து யார் என்றான். நான் அஸ்தினபுரியின் அரசன், பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி. ஆனால் என தயங்கி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றான். துச்சலன், தாங்கள் மூத்தவரை பற்றி சொல்ல வந்தீர்கள் அரசே என்றான். நான் இவரை பற்றி சொல்ல வரவில்லை, ஏனென்றால் இவர் எங்கள் மூத்தவர் கர்ணன், அங்க நாட்டுக்கு அரசர். ஆனால் என்ற பின் திரும்பி அடே, அந்த பெரிய மது புட்டியை எடு என்றான். இதற்கு மேல் தாங்கள் மது அருந்தலாகாது அரசே, நாம் பேரரசரை இன்னும் சந்திக்கவில்லை என்றான் கர்ணன். அவர் இதைவிட மது அருந்தி இருப்பார். மது அருந்திவிட்டு அவர் முன் சென்றால் என்ன வகை மது என்றுதான் அவர் கேட்பார் என்றான் துரியோதனன். ஜெயத்ரதன் காக்கைகள் பூசலிடும் வேடிக்கையான ஒலியில் உறக்கச் சிரித்து அச்சிரிப்பின் அதிர்வினாலேயே உடல் தளர்ந்து கையூன்றி ஏப்பம் விட்டான். கர்ணன் துரியோதனன் அருகே சென்று அங்கு கவிழ்ந்து கிடந்த சிறு பீடம் ஒன்றை நிமிர்த்தி அதில் அமர்ந்தபடி, அரசே, உண்டாட்டு அரசருக்குரியதுதான், ஆனால் இதன் பெயர் உண்டாட்டு அல்ல, கள்ளாட்டு என்றான். கள்ளாட்டு, நல்ல சொல் என்ற பின் துரியோதனன் உறக்க நகைத்து ஜெயத்ரதனின் தொடையில் ஓங்கி அறைந்து, அதனால்தான் சொல்கிறேன் மைத்துனரே, இவன் எங்கள் மூத்தவர், அங்க நாட்டுக்கு அரசர். ஆனால் என்று சுட்டு விரலை தூக்கி காட்டினான். சுட்டு விரல் அசைவற்று நின்றது. இரு கண் இமைகளும் மெல்ல தாழ அவன் சற்றே தளர்ந்து ஒரு கணம் துயின்று விழித்து கொண்டு, துச்சலா, மூடா, அங்கே என்ன செய்கிறாய்? உன்னிடம் மதுக்குடத்தை எடுக்கச் சொன்னேனே என்றான். துச்சலன், அது ஒழிந்த மதுக்குடம் மூத்தவரே என்றான். துரியோதனன், ஒழிந்த மதுக்குடத்தில் ஒழிந்த மது இருக்கும் அல்லவா என்று கேட்ட பின் கர்ணனை நோக்கி பெருங்குரலில் நகைத்தான். கர்ணன் பற்களை கடித்தபடி துர்முகனிடம், அணுக்கர்களை வரவழைத்து அறையை தூய்மை செய்யச் சொல் என்றான். சற்று அப்பால் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்த விருந்தாரகனும் தனுர்தரனும் ஒருவரை ஒருவர் உந்தியபடி புரண்டனர். சப்பு கொட்டியபடி முனகி மீண்டும் அணைத்து கொண்டு குரட்டை விடத் தொடங்கினர். கர்ணன் துச்சலனிடம், பானுமதி இங்கு வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்றான். துச்சலன் நடுங்கி, இங்கு வருகிறார்களா அவர்களா என்றான். வாயிலை நோக்கிய பின், நான் மிக குறைவாகத்தான் மது அருந்தினேன் மூத்தவரே, இவர்கள்தான் அருந்திக் கொண்டே இருந்தார்கள் என்று சொன்ன பின், வருகிறார்களா
என்று மீண்டும் கேட்டான். தெரியவில்லை, ஆனால் வரக்கூடும் என்றான் கர்ணன். துச்சலன், வரமாட்டார்கள். ஏனென்றால் என்று சொல்லி உரக்க நகைத்து, ஏனென்றால் அவர்கள் சிந்து நாட்டரசரின் மைந்தனுடன் அன்னையின் அரண்மனையில் இருக்கிறார்கள். அன்னை குழந்தையை தன் மடியில் வைத்திருக்கிறார் என்றான். படுத்திருந்த சுபாகு ஒரு கையை ஊன்றி எழுந்து, எந்த மைந்தன் என்றான். நன்று, இனி தொடக்கத்திலிருந்து அனைத்தையும் சொல்ல வேண்டியதுதான் என்றான் துச்சலன். சுபாகு கர்ணனை பார்த்து, எப்போது வந்தீர்கள் மூத்தவரே? இவர்கள் எல்லாம் கட்டு மீறி களி மயக்கில் இருக்கிறார்கள். நான் என்னால் முடிந்தவரை சொன்னேன். யார் கேட்கிறார்கள் என்றான். துரியோதனன் கையை மேலே தூக்கி அசைத்து, குடம் ஒழிந்து கிடக்கிறது என்றான். என்ன சொல்கிறார் என்றான் சுபாகு. கர்ணன், ஆழ்ந்த அரசியல் உண்மை ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றான் எரிச்சலுடன். ஜெயத்ரதன் நாய்க்குட்டி குறைப்பது போல் உரத்த குரலில் நகைத்து, ஆழ்ந்த அரிய கருத்து, ஆம் என்றான். துச்சலன் மதுக்குடத்துடன் வந்த அணுக்கனை அணுகி அதை பெற்று துரியோதனன் அருகே கொண்டு வைத்தான். துரியோதனன் அதை இரு கைகளாலும் வாங்கி முகர்ந்துவிட்டு, உயர்ந்த மது, நான் உயர்ந்த மதுவை மட்டும்தான் அருந்துவேன். ஏனென்றால் என்ற பின் ஊங்கி ஜெயத்ரதன் தொடையில் அடித்து, மைத்துனரே என்றான். ஜெயத்ரதன் திடுக்கிட்டு விழித்து, யார் என்றான். நான் துரியோதனன், ஹஸ்தினபுரியின் அரசன், பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி. ஆனால் இவர் என் மூத்தவர். இவரை என்ற பின் தலைக்கு மேல் கையை தூக்கி மும்முறை ஆட்டிய பின் துச்சலனை பார்த்து, இவரை பற்றி நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என்றான். சொல்லத் தொடங்கினீர்கள் மூத்தவரே என்றான் துச்சலன். இவர் எங்கள் மூத்தவர். இவர் உண்மையில் எங்கள் மூத்தவர் என்றான் துரியோதனன். கர்ணன், போதும், அருந்துவிட்டு படுங்கள் என்றான். ஜெயத்ரதன், இவர் என்னை அவையில் சிறுமை செய்தார். ஆகவே நான் இவரிடம் விழி கொடுக்கலாகாது என்று முடிவு செய்தேன் என்றான். ஏன் விழி கொடுக்கவில்லை? விழி கொடுக்காவிட்டால் உடனே நான், ஏனென்றால் இவர் எங்கள் குடிக்கு மூத்தவர். ஏனென்றால் என்ற பின் துரியோதனன் இரு கால்களையும் நீட்டி கைகளை பின்னுக்கு சரித்து, மது அறிந்தினால் மட்டும்தான் எனக்கு இவ்வளவு வியர்க்கிறது என்றான். தொங்கு விசிறிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன என்றான் சுபாகு. அது யார் என்று துரியோதனன் கேட்டான். தம்பி துச்சாதனா, அது நீயா? சுபாகு இரு கைகளையும் ஊன்றி 7-8 பேரை கடந்து வந்து, அதை சொன்னவன் நான் மூத்தவரே என்றான். சி மூடா என்றான் துரியோதனன். துச்சாதனனை அழைத்தால் நீயா வருகிறாய்? நான் துச்சாதனனை அழைத்தேன். அவன் என் ஆடிப்பாவை. நான் இறக்கும்போது அவனும் இறந்து நாங்கள் இருவரும் இணைந்து விண்ணுலகுக்கு செல்வோம். மரம் பிளக்கும் ஒலியில் நகைத்து அங்கே என் பிழைகளுக்காக அவனை கழுவிலேற்றுவார்கள் என்றான். அதை அவனே மகிழ்ந்து சிரித்து கொண்டே, கழுவிலே, ஆம் என்றான். நாங்களும் இணைந்துதான் வருவோம் என்றான் துச்சலன். ஆம் ஆம் மூத்தவரே, நாங்களும் இணைந்து வருவோம் என்றான் துர்முகன். படுத்திருந்த கௌரவர்களில் ஒருவன் எழுந்து, யார், எங்கு செல்கிறார்கள் என்றான். அவன் நிஷங்கி என்று கர்ணன் கண்டான். அவன் இடையில் ஆடை இருக்கவில்லை. துச்சலன் குனிந்து அவன் தலையில் ஓங்கி அறைந்து, படு என்றான். சரி என்று அவன் உடனே திரும்ப படுத்து கொண்டான். கர்ணன் சிரித்தபடி அந்த பேச்சொலிகளுக்கும் சிரிப்புக்கும் தொடர்பே இன்றி மும்முரமாக உண்டு கொண்டிருந்த பிற கௌரவர்களை நோக்கினான். துச்சலன், குடிகாரர்கள் மூத்தவரே என்றான். கர்ணன் துச்சலனிடம், நாம் எப்போது பேரரசரை பார்க்க போகிறோம் என்றான். துச்சலன், இங்கிருந்து தான். நாம் எல்லாம் உண்டாட்டு முடித்து இப்படியே கிளம்பி செல்வதாகவும் அங்கிருந்து துச்சலையும் மைந்தரும் வந்துவிடுவதாகவும் சொன்னார்கள் என்றான். கர்ணன் திரும்பி நோக்கி, இந்த நிலையில் இவர்களால் இந்த இடைநாழியையே கடக்க முடியாதே என்றான். துச்சாதனன் பெரிய ஏப்பத்துடன் எழுந்து இரு கைகளையும் விரித்து சோம்பல் முறித்து, யார் ஓசையிடுவது என்றான். பின்னர் திரும்பி தன்னை சுற்றி அமர்ந்து உண்டு கொண்டிருந்த கௌரவர்களை பார்த்து, ஆ, உண்டாட்டு நிகழ்கிறது என்றான். கர்ணன், இளையோனே, நீ ஏனும் சற்று உள தெளிவுடன் இருக்கிறாயா என்றான். துச்சாதனன்,
மூத்தவரே, தாங்களா என்ற பின் எழுந்து தலை வணங்கி குனிந்து கீழே கிடந்த சால்வையை எடுத்து உடலை துடைத்தபடி, நான் சற்று துயின்று விட்டேன் என்றான். உண்டாட்டு நெடுநேரமாக நடக்கிறதல்லவா என்றான் கர்ணன். நெடுநேரமாக இல்லை, இப்போதுதான் என்ற பின் துச்சாதனன் திரும்பி துரியோதனனை பார்த்து, மூத்தவர் சற்று மிகையாகவே கள்ளுண்டார் என்றான். இன்று அவர் உள்ளம் உவகையால் நிறைந்திருக்கும். இளைய மைந்தனை அவர் இன்னும் பார்க்கவில்லை. மைந்தன் வந்துள்ளான் என்று அறிந்ததுமே உவகையில் கள்ளுண்ண தொடங்கிவிட்டார். துரியோதனன், கள் அல்ல, இமய மது. அது திரிகர்த்தர்களின் நாட்டிலிருந்து வருகிறது. சோமக்குடியின் நீரை பிழிந்து அதில் நறுமணம் சேர்த்து இந்த மதுவை செய்கிறார்கள். இதை அருந்துபவர்கள் விண்ணுலகுக்கு சென்று அங்குள்ள தேவகன்னியருடன் ஆடி மீழ்வர். நான் என்ற பின் ஓங்கி ஜெயத்ரதன் தொடையில் அடித்து, மைத்துனரே என்று வெடிக்குரலில் அழைத்தான். ஜெயத்ரதன் திடுக்கிட்டு விழித்து 4 புறமும் பார்த்து, யாரது என்றான். நான் துரியோதனன், அஸ்தினபுரியின் அரசன், பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி. இவர் எங்கள் மூத்தவர் என்ற துரியோதனன் துச்சாதனனை பார்த்து சில கணங்கள் அசைவிழுந்து அமர்ந்திருந்த பின் மீண்டும் கர்ணனை பார்த்த பின், இவர் எங்கள் மூத்தவர், அங்க நாட்டுக்கு அரசர் என்றான். ஆம் என்றான் ஜெயத்ரதன். இவரை நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேன் என்றான். ஏன் என்றான் துச்சாதனன். இவர் என் ஆடையை அவிழ்த்து அவை நடுவே நிறுத்தினார். கர்ணன், பொறுத்தருள்க மைத்துனரே, தங்கள் கால்களை சென்னி சூடி அதற்காக துயர் அறிவிக்கிறேன் என்றான். ஜெயத்ரதன், நான் வஞ்சம் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வஞ்சத்தை நான் காட்டினால் என்னை துச்சளை கொன்றாலும் கொன்று விடுவாள். அவள் கௌரவரின் தங்கை என்று தெரிந்ததனால் நான் அந்த வஞ்சத்தை மறைத்து கொண்டேன். ஆனால் என்ற பின், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றான். தண்ணீர் எதற்கு? அருந்த இடமுள்ளது என்றால் மதுவே அருந்தலாமே என்றான் துச்சாதனன். அருகே படுத்திருந்த நந்தன் எழுந்து, மது உள்ளது சைந்தவரே என்றான். ஜெயத்ரதன், இனி மது அருந்தினால் என்னால் எழ முடியாது என்றான். இப்போதே எழ முடியாது தானே என்றான் குண்டசாயி. ஜெயத்ரதன் அவர்கள் இருவரையும் பார்த்து கை நீட்டி விரண்ட நாய் போல ஒலி எழுப்பிச் சிரித்து, இவர்கள் இருவரும் ஒருவர் போலவே இருக்கிறார்கள். எப்படி தங்களை தாங்களே அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்றான். அவர்கள் இருவரும் ஒருவர்தான் சைந்தவரே, தங்களுக்கு கள்மயக்கில் இருவராக தெரிகிறார்கள் என்று துச்சலன் சொல்லி கர்ணனை பார்த்து கண்களை சிமிட்டினான். துரியோதனன் பெரிய ஏப்பத்துடன் விழித்தெழுந்தான். அருகிருந்த மது குடத்தை பேராவலுடன் எடுத்து 4 மிடறுகள் அருந்திய பின் திரும்பி ஜெயத்ரதனின் தொடையில் ஓங்கி அறைந்தான். ஜெயத்ரதன் காலை விலக்கி கொண்டதனால் அந்த அறை மரத்தரையில் பட்டது. ஒலி கேட்டு திடுக்கிட்டு எழுந்த மகாபாகு, மூத்தவரே, யானை என்றான். துச்சலன் குனிந்து அவன் தலையில் ஓங்கி அறைந்து, படு என்றான். அவ்வண்ணமே என்று அவன் திரும்பி படுத்து துயிலத் தொடங்கினான். உண்டு கொண்டிருந்த கௌரவர் 4 திரும்பி பார்த்து உரக்க நகைத்து, யானையை பார்த்திருக்கிறார் என்றனர். துரியோதனன், நான் துரியோதனன், அஸ்தினபுரிக்கு அரசன் என்றான். ஜெயத்ரதன், பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி என்றான். ஆம், நான் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி என்று சொல்லி துரியோதனன் தரையில் மீண்டும் ஓங்கி அடித்து உரக்க நகைத்து கர்ணனை நோக்கி, ஆனால் இவர் எங்கள் மூத்தவர். இவரது கால்களை நாங்கள் சென்னி சூடுகிறோம், ஏனெனில் இவர் சூரியனின் மைந்தர் என்றான். பெரும் ஏப்பம் ஒன்றில் உடல் உலுக்கிக் கொள்ள, நான் இவர் சூரியனின் மைந்தர் என்பதை 3 முறை கனவில் கண்டேன். 7 செம்புறவிகள் பூட்டப்பட்ட தேரில் இவரது தந்தை அமர்ந்திருந்ததை கண்டேன். அவரது மடியில் இவர் அமர்ந்திருந்தார். அதை நான் கண்டேன். அதை கரிய உடலுள்ள ஒருவன் ஓட்டி கொண்டிருந்தான். கரியவன் 2 கைகளையும் விரித்து துச்சாதனனிடம், நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? கரியவன் என்றான் துச்சாதனன். ஆம், இவரும் கரியவர். கரியவர்கள் அழகானவர்கள் என்றான் துரியோதனன். அந்த தேரோட்டியை நான் நன்கு அறிவேன். துச்சாதனா, மூடா, அவர் யார்? ஜெயத்ரதன் 2 கைகளையும் விரித்து, ஆகவே நான் இவரை புறக்கணிக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றான். தேரில் வரும்போது இவரை எப்படி புறக்கணிப்பது என்று மட்டும்தான்
நினைத்து கொண்டிருந்தேன். அதன் பின் கங்கையை கடக்கும்போது அமைச்சர் ருத்ரரிடம் கேட்டேன், எப்படி இவரை புறக்கணிப்பது என்று. எப்படி என்று மகிழ்வுடன் சிரித்தபடி ஜலகந்தன் அருகே முகம் தூக்கி கேட்டான். ருத்ரர் சொன்னார், அங்க நாடு மிகச் சிறிய நாடு. நாம் தொல்புகழ் கொண்ட சிந்து நாட்டின் தலைவன். ஆகவே அங்க நாட்டு அரசரை முறைமை என்பதற்கப்பால் நாம் அடையாளம் காண வேண்டிய தேவையே இல்லை. ஆகவே நானும் அதை செய்தேன். அவன் நீர் கொப்பளிப்பது போல சிரித்தான். நான் அதற்கென்று நன்கு பயிற்சி பெற்றவன். அவனே மகிழ்ந்து 4 பக்கமும் நோக்கிய பின் கடையாணி உரசும் ஒலியில் நகைத்து, ஆகவே நான் இவரை பார்க்கவில்லை. ஆம் அங்கரே, நான் உங்களை பார்க்கவில்லை என்றான். கர்ணன் புன்னகைத்தான். ஜெயத்ரதன் 2 கைகளையும் விரித்து, ஆகவே நான் உங்களை பார்க்காமல் வந்தேன். ஆனால் அங்கிருந்த அனைவரும் உங்களை புகழ்ந்து கூச்சலிட்டார்கள். ஆகவே நான் அவர்களின் முகங்களை பார்த்தேன். அவற்றில் நான் உங்களை பார்த்தேன். அங்கரே, நான் பார்க்காத எதையோ அவர்கள் பார்க்கிறார்கள் என கண்டேன். உங்களுக்கு பின்னால் உங்களை விட பெரிய யாரோ வருவது போல் அத்தனை பேரும் பெரு வியப்பு நிறைந்த விழிகளுடன் நோக்கினார்கள். அவனுக்கு விக்கல் வந்தது. துச்சலன் நீட்டிய கோப்பையை வாங்கி ஆவலுடன் குடித்து, அதுதான் எனக்குள் உள்ள வினா என்றான். துரியோதனன் ஓங்கி தரையில் அறைந்து, நான் சொல்கிறேன், அது சூரியன் என்றான். நான் கனவில் பார்த்தேன். மிக பெரிய சூரியன். இவரை தன் மடியில் வைத்திருந்தவர் சூரிய தேவன். ஆனால் இவருக்கு தேரோட்டியது யார்? அது தெரிந்தாக வேண்டும். 4 பக்கமும் நோக்கிய பின், யார் ஓட்டியது என்று ஜெயத்ரதன் கேட்டான். இவருக்கு தேரோட்டியவர் இவரை போலவே இருந்தார். கரிய உடல் கொண்டவர். இவருடைய மைந்தர் போல் இருந்தார். ஆம், ஆனால் என்று திரும்பி கர்ணனை பார்த்து விரலால் சுட்டி விழி சரிய சற்று நேரம் அசைவற்று நிறுத்திவிட்டு, நான் இவரை பற்றி என்ன சொன்னேன் என்று துச்சாதனனிடம் கேட்டான். இவர் மூத்தவர் என்றான் துச்சாதனன். ஆம், எங்கள் மூத்தவர் இவர். அங்க நாட்டுக்கு அரசர். ஆனால் ஓங்கி ஜெயத்ரதனின் தோளை அடிக்கப் போக அவன் எழுந்து விலக பேரொளியுடன் பலகை அதிர்ந்தது. அப்பால் இருந்த 3 கௌரவர்கள் தலை தூக்கினர். பீமவேகன், யாரோ கதவை தட்டுகிறார்கள் மூத்தவரே என்றான். படுடா என்று சொல்லி அவன் மண்டையில் துச்சலன் அறைந்தான். அடிக்காதீர்கள் மூத்தவரே என்றபடி அவன் திரும்ப படுத்து கொண்டான். உண்டு கொண்டிருந்த 4 கௌரவர்கள் எழுந்து உரத்த குரலில் ஏப்பம் விட்டபடி அங்கு பிறர் இருப்பதையே அறியாதவர்கள் போல் தள்ளாடி நடந்து கீழே கிடந்தவர்களை தாண்டி வெளியே சென்றார்கள். அவர்கள் கதவு வரை செல்வதை பார்த்த துரியோதனன் சரிந்த விழிகளை தூக்கி, ஆகவே நான் சொல்வது என்னவென்றால், இவர் மூத்தவர், அங்க நாட்டுக்கு அரசர். ஆனால் என்ற பின் ஜெயத்ரதனை பார்த்து, ஆனால் ஒரு சொல் இவர் சொல்வார் என்றால் அஸ்தினபுரியின் அரசராக இவரே இருப்பார். இவருக்கு வலப்பக்கம் தருமன் நின்றிருப்பான், இடப்பக்கம் நான் நின்றிருப்பேன். இவர்களை சூழ்ந்து 103 உடன் பிறந்தார் நிற்பார்கள். பாரத வருஷத்தின் சூரியன் கால்படும் காமரூபத்து மேருமலை முதல் மாலை அவன் கால் நிழல் விழும் பால்கீகம் வரை இவர்தான் ஆழ்வார். புரிகிறதா என்றான். ஜெயத்ரதன் புரிகிறது என்றான். அதனால்தான் அத்தனை குடிமக்களும் இவரை வாழ்த்தி கூவினார்கள். ஆகவே நான் இவரை பார்க்கவில்லை. ஏனென்றால் என்ற பின் அவன், எனக்கு தண்ணீர் என்றான். ஏவலன் கொண்டு வந்த தண்ணீர் குடத்தை வாங்கி துர்முகன் அவனுக்கு கொடுக்க அவன் அதை ஆவலுடன் வாங்கி குடித்துவிட்டு எஞ்சியதை தன் தலையிலேயே கவிழ்த்தான். குழலை கையால் நீவி பின்னால் விட்டு கண்களை துடைத்தபடி, நீர் கொண்டு தலை கழுவினால் என்னால் தெளிவாக எண்ணி பார்க்க முடியும் என்ற பின் திரும்பி, இங்கு உண்டாட்டு நிகழ்கிறது என்றான். கர்ணன் புன்னகைத்தபடி, கண்டுபிடித்து விட்டார் என்றான். துச்சாதனன் உரக்க நகைத்து, மைத்துனரே, தங்களுக்கு மேலும் மது தேவைப்படுகிறது என்றான். இல்லை, முறைப்படி நான் இன்னும் சற்று நேரத்தில் சென்று பேரரசரை சந்திக்க வேண்டும். பேரரசரை சந்திப்பதற்கு முன் என்று அவன் துரியோதனனை பார்த்து, ஆனால் இவர் எப்படி பேரரசரை சந்திக்க முடியும்? இவரால் நடமாடவே முடியாது. மது அருந்துவது அளவோடு இருப்பது நன்று என்றான். துரியோதனன் கண்களை இழுத்து திறந்து துச்சாதனனை பார்த்து, சிந்து நாட்டு இளவரசர் இப்போது எங்கே என்றான்.
திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் என்றான் மெல்லிய குரலில். அவனுக்கு பின்னால் இருந்த இளைய கௌரவன் வெடித்து நகைத்து, ஆம், அவர் விண்ணுலகுக்கு சென்றிருந்தார் என்றான். துச்சலன் குனிந்து அவன் தலையில் அடித்து, படு என்றான். இல்லை மூத்தவரே, நாங்கள் என்றபோது அவன் அருகே படுத்திருந்த ஒருவன் கையூன்றி தலை தூக்கி மிதமின்றி குடித்துவிட்டு பேசிக்கொண்டிருக்கிறான் மூத்தவரே, அவன் தலையை உடைக்க வேண்டும் என்றான். துச்சலன் படு என்றபடி கையை ஓங்க, படுக்கிறேன் மூத்தவரே, படுக்கிறேன் என்றபடி அவன் படுத்து கொண்டான். படுத்தபடியே விசும்பி அழுது, என்னை மட்டும் அடிக்கிறீர்கள் என்றான். படுடா என்று துச்சலன் மீண்டும் கை ஓங்கினான். என்னை மட்டும் அடிக்கிறீர்கள். பிறகு விசும்பியபடி புரண்டு படுத்து, என்னை மட்டும் எல்லோரும் அடிக்கிறார்கள். கதாயுதத்தை நான் எடுத்தாலே எல்லோரும் என்னை அடிக்கிறார்கள் என்று புலம்பத் தொடங்கினான். துரியோதனன் எழுந்து அழுகிறான் என்றபடி குப்புற கிடந்த இரு கௌரவர்களுக்கு மேலாக தவழ்ந்து அவனை அணுகி அவன் தலையை தொட்டு வருடே, அழாதே இளையோனே, இனிமேல் உன்னை யாரும் அடிக்க மாட்டார்கள் என்றான். அவன் புரண்டு துரியோதனனின் கையை தூக்கி தன் முகத்தில் வைத்து தானே கைகளால் கண்ணீரை துடைத்தபடி, அடிக்கிறார்கள் மூத்தவரே என்றான். துரியோதனன் ஏறி சென்றதால் வெடித்து கொண்ட சராசனனும் திடஹஸ்தனும் நான்கு புறமும் பார்த்து கர்ணனை கண்டறிந்து திகைத்தனர். சராசனன், மூத்தவரே என்றான். பொழுது விடிந்தது, சென்று நீராடிவிட்டு உணவருந்துங்கள் என்றான் கர்ணன். ஆம், பொழுது விடிந்தது என்று அவன் சொல்லி அருகிலிருந்த சுவர்மனை தட்டி, பொழுது விடிந்தது, எழுந்திரு என்றான். அழுது கொண்டிருந்தவன் கையை ஊன்றி எழுந்து துரியோதனன் மடியில் தலையை வைத்து விசும்பத் தொடங்கினான். துரியோதனன் அவன் தலையை வருடியபடி, மிகவும் இளையவன், இவனுக்கு இளவயதில் நான் தான் உணவு ஊட்டுவேன் என்று கர்ணனிடம் சொன்னான். பேரொலியுடன் ஒரு விசும்பல் கேட்க கர்ணன் திரும்பி கௌரவர்களை பார்த்தான். இருவர் வெண்ணிற பற்கள் தெரிய சிரித்து கொண்டிருந்தனர். அது சிரிப்பொலியா என்று அவனுக்கு ஐயமாக இருந்தது. துரியோதனன் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. மூக்கை துடைத்தபடி, என் மைந்தர் என்றான். பிறகு இரு கைகளையும் விரித்து, இவர்களெல்லாம் என் மைந்தர், 100 மைந்தர், இவர்களை நான் தோளில் தூக்கி வளர்த்தேன், என் 100 தம்பியர் என்றான். மீண்டும் அந்த உரத்த விசும்பல் ஒலி கேட்க கர்ணன் திரும்பி பார்த்தபோது ஜெயத்ரதன் அழுது கொண்டிருந்தான். சிரிப்பை அடக்குவதற்காக கர்ணன் தலை திருப்பி மீசையை நீவினான். ஜெயத்ரதன் கைகளை நீட்டி உடைந்த குரலில், நானும் தம்பிதான் மூத்தவரே, நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன். உங்கள் தம்பியரில் ஒருவனை அனுப்பி சிந்து நாட்டை ஆளச் சொல்லுங்கள். நான் இனிமேல் இங்கிருந்து போக மாட்டேன். நீ என் தம்பி, அடே வாடா இங்கே என்று துரியோதனன் கையை தூக்க ஜெயத்ரதன் 7-8 கௌரவர்கள் மீதாக தவழ்ந்து துரியோதனனை அடைந்தான். துரியோதனன் அவனை அணைத்து தன் நெஞ்சோடு சேர்த்து முத்தமிட்டு, என் தம்பி நீ இங்கு இரு, எங்கும் செல்ல வேண்டாம் என்ற பின் கை தூக்கி, அல்லது ஒன்று செய், நான் மகதத்தை வென்று உனக்கு தருகிறேன், நீ அதை ஆட்சி செய் என்ற பின், தம்பி துச்சாதனா என்றான். மூத்தவரே என்றான் துச்சாதனன், நீ இப்போதே கிளம்பி மகதத்திற்கு போ. ஜராசந்தனை நீயே கொன்றுவிடு. நாம் இவரை அங்கு அரசனாக்குவோம் என்றான். நான் இங்குதான் இருப்பேன். நான் அங்கு செல்ல மாட்டேன். எனக்கு யாரும் இல்லை. அங்கெல்லாம் அந்தணர்கள்தான் என்னை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் மது அருந்துவதே இல்லை என்றான் ஜெயத்ரதன். சரி, நீ இங்கேயே இரு. நான் முடி துறந்து உங்களுக்கெல்லாம் பிதாமகனாக இருக்கிறேன். நீயே அஸ்தினபுரியின் அரசனாகிவிடு. ஆனால் நமக்கு அனைவருக்கும் இவர்தான் மூத்தவர். நாம் இவரது பாத புழுதியை தலையில் சூடும் தம்பியர் என்ற பின் துரியோதனன் கை நீட்டி கர்ணனின் கால்களை தொட்டான். மூத்தவரே, நாங்கள் எல்லாம் அறிவில்லாத தம்பியர். நீங்கள் விண்ணுலகில் 7 புறவிகள் கொண்ட தேரில் செல்லும் சூரியன் மைந்தர். ஆகவே நீங்கள் எங்களை எல்லாம் நன்றாக அறைந்து நல்வழிப்படுத்த வேண்டும். அறையுங்கள் மூத்தவரே. கர்ணன் போதும் என எழுந்தான். துச்சாதனனிடம், எனக்கே சித்தம் குழம்புகிறது என்றான். துரியோதனன் அவன் கால்களை பிடித்து, வேண்டாம் மூத்தவரே, செல்ல வேண்டாம்
எங்களை விட்டுவிடாதீர்கள் என்று கூவினான். நீங்கள் எங்கள் மூத்தவர், அங்க நாட்டுக்கு அரசர். ஆனால் என்ற பின் சுட்டு விரலை காட்டி துச்சாதனனை பார்த்த பின் மீண்டும் கர்ணனை பார்த்து இவர் என்றான். ஒரு முறை விக்கல் எடுத்து இவர் அங்க நாட்டுக்கு அரசர், எங்களுக்கெல்லாம் மூத்தவர் என்றான். கர்ணன் பற்களை கடித்தபடி துச்சாதனனிடம், எனக்கும் ஒரு குவளை மது கொண்டு வா இளையோனே, அதை அருந்தாமல் இங்கிருந்தால் பித்தனாகி விடுவேன். பெய்யோன் 36வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.